எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்களுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நான் பேசுவது இப்போ எதை பற்றினா ஒரு அசாத்தியமான ஒரு பயணத்தை பற்றி. ஒரு பொண்ணு, அதாவது அவங்களோட டெபியூ சேர்ந்த, அதாவது நடித்த படத்தில் சமூக வலைதளத்தில், அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் ட்ரோலில் செம்மையாக அடி வாங்கினாங்க. இவை எப்படி ஹீரோயின் ஆனா, அவங்களோட அப்பா அம்மா அவங்க இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இங்கே எப்படி அதாவது படத்தில் நடிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸு கமெண்டில் நிறைய ஹேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் வந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தோன்னா அவங்க தோற்று போகலை. அவங்க பார்த்தோன்னா தன்னுடைய கடின உழைப்பால், அவங்களுடைய டேலண்ட்டால் மக்களோட மனசில் இடம் பிடிச்சி இன்றைக்கி பார்த்தோன்னா இந்தி சினிமாவோட நேஷ்னல் க்ரஷ் ஆகிட்டாங்க. அவங்க பேர் தான் ரஷ்மிகா மந்தானா. ரஷ்மிகா மந்தானா பார்த்தோன்னா கர்நாடகாவோட ராஜ்பேட்டில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க மாடலிங், பியூட்டி பேஜ், இந்த மாதிரி பேஜ்லலாம் போயிட்டு அதிலேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு அந்த அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற படம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நிறைய ட்ரோல் ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ போட்டாலோ, இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் போட்டாலேயோ கூட இவ யார், இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எதுக்கு படத்தில் டெபியூவோ கன்னடா படத்தில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஷின் மேலே ஏகப்பட்ட மீம்ஸ் தான் வந்துச்சு. அவங்க டெபியூ பண்ணது கன்னடா படத்தில் தான். ஆனால் அவங்க இப்போ பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. அவங்க முதல்ல ஒரு பெரிய ஹிட்டான படம் பார்த்தோன்னா கிராக் பார்ட்டி 2014 வந்த படம். அந்த படத்தில் பார்த்தோன்னா அவங்களுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் சில பேர் பார்த்தோன்னா ஓவர் ஆக்டிங்கு, அவங்களுடைய கிளிச்சே லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அஞ்சனி புத்ரான்னு சொல்லிட்டு இன்னொரு கன்னடா படத்தில் நடிச்சாங்க. அது இன்னும் நிறைய ட்ரோல் ஆச்சு. ஆனால் ரஷ்மிகா பார்த்தோன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணல. அவங்களுடைய கரியரை அங்கேயே அவங்க முடிச்சுக்கல. அவங்க மறுபடியும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டுனே இருந்தாங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தோன்னா ஒரு நிறைய ட்ரோல் ஆச்சு. அதாவது அவங்க நிறைய ட்ரோல் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க பார்த்தா என்கேஜ்மெண்ட் நடந்து நின்றுச்சு. அதை பற்றி ஏகப்பட்ட மீம்ஸ், எத்தனை ட்ரோல்ஸ் வந்துச்சு. இப்போ ஏன் இப்படி பண்ணுறா, இவளோட ரிலேஷன்ஷிப் எப்போயுமே ட்ராமா மாதிரி தான் இருக்கும் போல் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணாங்க. சோசியல் மீடியா பார்த்தோன்னா அவங்கள செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, செல்ஃபிஷ் மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணாங்க. ரஷ்மிகா பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, ட்ரோல்ஸ் பார்த்தோன்னா உங்களை உலகத்துக்கு முன்னாடி உங்களை நிர்வாணமாக நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் அவங்க அந்த இடத்துல கோபப்படலை, அழுதுகிட்டு சும்மா உட்காரல. அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு கைண்டாக இருந்து தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தாங்க. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகிருக்காங்க. அந்த 2 படங்களுக்கு அப்புறம் இன்னொரு கன்னடா படம், அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படம் சலோ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் 2018 கீத கோவிந்தம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஸோ விஜய் தேவர்கொண்டா கூட ஜோடியாக நடித்தாங்க. அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சொல்லலாம். ரஷ்மிகாவோட அந்த படத்தில் இன்கேம் காவலி அந்த சாங் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்க்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பண்ணுறது அதாவது ஓவர் ஆக்டிங்கில் அது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்னஸ்ஸு, இவங்க ஒரு இன்னசென்ஸ் ஸ்மைலு, நடிப்பு எல்லாமே ஜென்யூனாக பண்ணுறாங்க. ட்ரோல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஃபாலோவர்ஸ் கோடியாக வந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்த தெலுங்கு படங்கள் டியர் காம்ரேட்டு, சரிலேரு நீ கவருரா எல்லாமே ஹிட்டாச்சு. ஆனால் பார்த்தோன்னா பெரிய டர்னிங் பாயிண்ட் சொல்லணும்னா புஷ்பா தான். 2021 புஷ்பா த ரைஸ் தான். அதில் அந்த ஸ்ரீவள்ளி கேரக்டரு இந்தியா முழுக்க பார்த்தோன்னா ஒரு நேஷ்னல் க்ரஷ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாமி அந்த சாங்கு, அதில் டான்ஸ் ஸ்டெப்ஸு எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு கிரேஸ் ஆகிடுச்சு. ட்ரோல்ஸ் இருந்த இடத்துல இப்போ மட்டும் லவ் மட்டும்தான் இருக்குது, அட்மிரேஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படம் தான் பார்த்தோன்னா ஹிந்தியில் வந்த படம் அனிமல். அதில் ரன்பீர் கபூர் கூட ஜோடியாக நடித்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. ரஷ்மிகா பார்த்தோன்னா இப்போது இந்தியாவோட டாப் ஹீரோயினில் ஒருத்தராக இருக்காங்க. கோடியான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் 30 மில்லியன் ப்ளஸ் ஃபாலோவர்ஸு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரிசை கட்டி என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபீஸ் அதாவது மூவியில் நடிக்கிற ஃபீஸ் கோடி கணக்கில் வாங்குறாங்க. டெபியூவில் ட்ராவல் பண்ணவங்க இப்போ பார்த்தோன்னா ரஷ்மிகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்மிகா பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ. என்னென்னா
ட்ரோல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னை வந்து ஹர்ட் பண்ணிச்சு. ஆனால் வந்து நான் கைண்டாக இருந்தேன். கைண்ட்னஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கைண்டாக இல்லைன்னா இல்லாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து டோன்ட் சே இட், அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். நண்பர்களே, ரஷ்மிகா மந்தனாவோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது தெரியுங்களா? ட்ரோல்ஸ் வரும், ஹேட் வரும், ஆனால் உங்கள் டேலண்ட், உழைப்பு, கைண்ட்னஸ் இருந்தால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி டாப்பில் வரலாம். டெபியூவில் ட்ரோல் பண்ண இருந்தாலும் இப்போ மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ் அவங்கள வந்து அவங்க மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் வந்து நோக்கி போங்க, ட்ரோல்ஸ் நோக்கி இல்லை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து உங்கள் ஃபேவரட் ரஷ்மிகா மூவி எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.